Hi all. Last வீடியோல .NET Web APIனா என்ன, எதுக்கு, என்ன பர்பஸ், என்ன யூசேஜ்னு பார்த்தோம். அது ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன் தான். அதோட ஃபாலோ அப் தான் இது. இந்த ஃபாலோ அப்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CRUD ஆப்ரேஷன்ஸ். .NET Web APIல எப்படி CRUD ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். நான் லாஸ்ட் வீடியோல ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். CRUDனா வந்து C stands for create, R stands for read, U stands for update, D stands for delete. ஸோ இந்த 4 ஆப்ரேஷன்ஸும் வந்து வெப் ஏபிஐல எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து தியரட்டிக்கலாக தான் இருக்க போகுது. இதுக்கு அடுத்து வர வீடியோ தான் உங்களுக்கு வந்து நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இந்த கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ த்ரெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய HTTP மெத்தட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட்டுங்கும் போது போஸ்ட் மெத்தட், ரீட் வந்து கெட், அப்டேட், புட் ஆர் பேட்ச், டெலிட் மெத்தட். ஸோ நான் இந்த 4 மெத்தடுமே நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். போஸ்ட்னா ஒரு புது ரெக்கார்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா வந்து போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ரெக்கார்டை வந்து நீங்கள் ரீட் பண்ணணும், ஃபெச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கெட் மெத்தடுங்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரெக்கார்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 2 மெத்தட் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து புட், இன்னொன்று வந்து பேட்ச். புட்டிங் மெத்தடுங்கிறது வந்து என்னென்னா எல்லா ஃபீல்ட்ஸையும் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து புட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக் ஃபீல்டு மட்டும்தான் அப்டேட் பண்ணணும், இமெயில் ஐடி ஃபீல்டு மட்டும்தான் அப்டேட் பண்ணணும், இல்லை மொபைல் நம்பர் ஃபீல்டு மட்டும்தான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேட்ச் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். டெலிட் மெத்தடுங்கிறது பார்த்தீங்கன்னா இட் யூஸ் டு டெலிட் த ரெக்கார்ட் ஃப்ரம் த டேட்டா பேஸ். ஒரு நார்மல் டெலிட் ஆப்ரேஷன் என்ன பண்ணுமோ அந்த டெலிட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் CRUD இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து CRUD ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அது ரொம்ப எசென்ஷியல் ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷனில் இருக்க டேட்டாவை நம்மளுக்கு என்னென்ன டேட்டா இருக்குது, ஏது டேட்டா இருக்குன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஒன்று அதுலேருந்து அந்த டேட்டாவை படிக்கணும், இல்லை அந்த மாதிரி ஒரு டேட்டாவை இன்னொரு டேட்டாவை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும், இல்லை இருக்கிற டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை அந்த ஒரு ரெக்கார்டை டெலீட் பண்ணால் என்ன ஆகும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது இந்த CRUD ஆப்ரேஷன் தான் வந்து ரொம்ப க்ரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அதாவது ஒரு டேட்டாவை எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம், எப்படி டேட்டாவை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கும்போது CRUD வந்து இங்கே வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ CRUD வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும். இப்போ உங்ககிட்ட ஒரு எக்ஸல்லையும் ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டாவை வந்து நீங்கள் வந்து ஃபெச் பண்ணுறீங்க, ரீட் பண்ணிட்டு ரைட் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் அங்கேயும் நீங்கள் வந்து CRUD தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. மாடிஃபை பண்ணுறீங்க, ஒரு ரெக்கார்டை ஒரு ரோ டெலீட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அங்கேயும் CRUD தான் யூஸ் பண்ணுறீங்க. டேட்டா பேசஸ் அப்படிங்கும்போது SQL queries இருக்கு இல்லையா, இன்சர்ட் query, அப்டேட், செலக்ட், டெலீட், ட்ரங்கேட் அப்படிங்கிறதுலையும் வந்து CRUD தான் ப்ளே ஆகுது. ஸோ அதே மாதிரி ஏபிஐஸ் வெப் அப்ளிகேஷன்ஸ்லையும் அப்படிதான். வெப் அப்ளிகேஷன்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு டிசைன் பண்ணுறோம் இல்லையா. ஒரு இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ஒரு பேஜில் வந்து லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் காட்டுறோம், மேலே ஒரு பட்டன் வச்சுருக்கோம், கிரியேட் வச்சுருக்கோம். அந்த லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ்லேயே வந்து என்ன பண்ணுறோம், நம்ம எடிட் பட்டன் வச்சுருக்கோம், டெலீட் பட்டன் வச்சுருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து எல்லா லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் பண்ணும்போது இங்கே வந்து ரீட் பண்ணுறோம், கிரியேட் பட்டன் கிளிக் பண்ணும்போது கிரியேட் பண்ணுறோம், ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறோம், எடிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது அப்டேட் பண்ணுறோம், எடிட் பண்ணி அப்டேட் பண்ணுறோம், டெலிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது டெலிட் பண்ணுறோம். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து CRUDங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து க்ரூஷியலாக ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் வந்து CRUDோட இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த வெப் ஏபிஐல எப்படி இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது ஓஆர்எம் மாடல் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கே வந்து டேட்டா பேஸ் ஆப்ரேஷன்ஸை வந்து உங்களுக்கு ஈஸியா பண்றதுக்குரிய ஒரு வழி கொடுக்குதுங்க. அதாவது நீங்க வந்து
ஒவ்வொருத்தரையும் நீங்க வந்து queries எழுத வேண்டாம். இந்த மாதிரி select plastic from employee table, எம்ப்ளாயி, இல்ல ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணும்போது இன்சர்ட் பண்றதுக்கோ இல்ல அப்டேட் பண்றதுக்கோ ஒரு எக்ஸாக்ட் queries நீங்க எழுத வேண்டாம். அதுக்குரிய என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்குரிய சின்டாக்ஸை யூஸ் பண்ணி நீங்க டேட்டா பேஸோட அழகா இன்ட்ராக்ட் பண்ணலாம், நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் அண்ட் CRUD யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு வெப் ஏபிஐ வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்க வந்து C# மாடல்ஸ்னு சொல்லியிருக்கேன், லிங்க் queries சொல்லியிருக்கேன். நான் இதை பத்தி அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் அப்கமிங் வீடியோஸ்ல நான் கண்டிப்பா எல்லா டேர்ம்ஸும் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்லயும் வந்து கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் வந்து அதை கிளாரிஃபை பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெபாசிட்டரி பேட்டர்ன் சொல்லும்போது எதுக்கு வந்து ரெபாசிட்டரி பேட்டர்ன் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்றது, எம்ப்ளாயீஸ்னே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, ஆர்கனைசேஷன் இருக்காங்க. ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றாங்க, சரிங்களா? ஸோ ஆர்கனைசேஷன் தனியா இருக்கும், எம்ப்ளாயீஸ்லாம் தனியா இருப்பாங்க. அதாவது எம்ப்ளாயீஸ் ஆர்கனைசேஷனுக்குள்ளார வந்து ஒர்க் பண்ணாதான் வந்து எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. பட் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்தாதான் ஆர்கனைசேஷன் வந்து இதெல்லாம் பண்ணுது, எம்ப்ளாயீஸ்லாம் வந்து இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு வந்து தெரியும். ஸோ அதே தான் இங்கேயும் ரெபாசிட்டரி பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எம்ப்ளாயீஸோட பிசினஸ் லாஜிக் என்ன, ஆர்கனைசேஷனோட பிசினஸ் லாஜிக் என்ன, அது வந்து செப்பரேட் பண்ணி காட்டும். அப்பதான் உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து தெரியும், என்னென்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரியும். இல்ல எல்லாமே கிளப்டா இருந்ததுன்னா, ஒன்னா இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னு தெளிவு இருக்காது. நம்ம உட்காந்து அதை வச்சு அனலைஸ் பண்ணி அதெல்லாம் பண்றதுக்கு டைம் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ரீடபிலிட்டி வேணும், மெயின்டெனபிலிட்டி வேணும், ஒரு கிளீனான ஒரு பார்த்த உடனே இதெல்லாம் ஆர்கனைசேஷன் இது பண்றாங்க, எம்ப்ளாயிஸ் இது பண்றாங்க. எம்ப்ளாயிஸ்லயே வந்து நிறைய டீம்ஸ் இருக்காங்க, உள்ள டெஸ்டிங் டீம் இருக்காங்க, டெவலப்மெண்ட் டீம் இருக்காங்க, டெவாப்ஸ் டீம் இருக்காங்க. இந்த டீம்லாம் வந்து இந்த இதெல்லாம் பண்றாங்கன்னு ஒரு தெளிவு வேணும்னா எல்லாமே தனித்தனி பிசினஸ் லாஜிக்ல எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளீனா இருக்கும். ஏன் தனித்தனியா எழுதணும் அப்படிங்கும் போது கூட இன்னொரு வகையில கூட பார்க்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு அப்புறம் வேற யாராவது வந்து டெவலப்பர் வராங்க, உங்க கோட பாக்குறாங்க, அவங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா டக்குன்னு வந்து பிசினஸ் லாஜிக் ஓகே, இவங்களோட ஒர்க்கை இவங்க என்னென்ன வேலை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல எழுதியிருப்பீங்க. இன்னொரு டீம் என்னென்ன வேலை பண்றாங்கன்னு இன்னொரு ஃபைல் எழுதியிருப்பீங்க. ஸோ அது எக்ஸாக்டா ப்ராப்பரான ஒரு நேம் கொடுத்து, ப்ராப்பரான ஒரு டெஃபினேஷன் கொடுத்து, கிளியரா கோட் எழுதியிருந்தோம்னா வர நியூ பர்சனுக்கும் வந்து ஈஸியா இருக்கும், அதுலயே வந்து ஈஸியா ஒர்க் பண்ணணும். ஸோ அதன் மூலமா ரெபாசிட்டரி பேட்டர்ன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். எப்படி வந்து ரெபாசிட்டரி பேட்டர்ன் வந்து ரியல் டைம்ல வெப் ஏபிஐல எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறதோ நான் வந்து CRUD ஆப்ரேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. இது வந்து CRUD API கோட் எக்ஸாம்பிள். நான் எல்லாமே சொல்றேன், எப்படி அசிங்க்ரனஸா எப்படி உங்களுக்கு வந்து ஏபிஐ எல்லாம் வந்து கெட் பண்ணணும், லிஸ்ட் பண்ணணும், ரீட் பண்ணணும், எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, வெப் ஏபிஐஸ்ன்னு பார்த்த மட்டத்துல CRUDங்கிறது தான் பேசிக் ஃபவுண்டேஷன், CRUDங்கிறது தான் எசென்ஷியல் ரூல். CRUD இல்லாம வெப் ஏபிஐ கிடையாது. கிரியேட் பண்ணும், ரீட் பண்ணும், அப்டேட் பண்ணும், டெலீட் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து queries எழுத தெரியணும்னு அவசியம் கிடையாது. இது என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்ஸே வந்து டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ், டேட்டாபேஸோட ஈஸியா இன்ட்ராக்ட் பண்ண வைக்கும். வித் எப்படி இன்ட்ராக்ட் பண்ண வைக்கணும்னா ஒரு செலக்டட் கீவேர்ட்ஸ் மூலமா இன்ட்ராக்ட் பண்ண வைக்கும். ஸோ நீங்க ஃபுல் queries எழுத வேணாம், ஜாயின் பண்ணணும்னாலும் நீங்க ஜாயின் பண்ணி அவ்வளோ பெரிய queriesலாம் எழுதவே வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ரெபாசிட்டரி பேட்டர்ன் வரும்போது உங்க கோடோட கிளியர் ஸ்ட்ரக்சர், மெயின்டெனபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டிலாம் நல்லா வரணும் அப்படின்னா ரெபாசிட்டரி பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். ரெபாசிட்டரி பேட்டர்ன் பத்தி நான் உங்களுக்கு தெளிவா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். ஸோ இப்போ வந்து .NET வெப் ஏபிஐயும் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கும் சேர்ந்தா ஸ்கேலபிள் ஏபிஐ வந்து பில்ட் ஆகுங்க. ஸோ ரெண்டுமே வந்து அதாவது இப்போ வந்து ஹார்ட் கோட் கூட பண்ணி நீங்க வந்து வெப் ஏபிஐ வந்து கொடுக்கலாம். பட் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்
அதாவது டேட்டாபேஸ்ல வந்து உங்களுக்கு டைனமிக்கான டேட்டா இருக்கும். சாரி, டேட்டாஸ்ன்னு சொல்லக்கூடாது. டேட்டாஸே வந்து ப்ளூரல் தான். டேட்டாஸ்ங்கிறது தப்பு. டேட்டாங்கிறது ப்ளூரல், டேட்டாங்கிறது வந்து சிங்குலர். ஸோ வந்து .NET வெப் ஏபிஐ பிளஸ் EF கோர் அப்படின்னு கொடுக்கும்போது ஸ்கேலபிள் ஏபிஐஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் கூட நீங்க பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ்ல டேட்டா இருக்கும் பட்சத்தில் வெப் ஏபிஐல வந்து CRUD பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ வெப் ஏபிஐயும் வந்து நீங்க வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோல இதெல்லாம் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸும் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.